வெல்கம் டு அனிமே எலிவேஷன். போன சாப்டர்ல என்ன பார்த்துருப்போம்னா, அந்த சியா பொண்ணு கூட 2 பேரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டஞ்சன வந்து ரெய்ட் பண்ணுறதுக்கோசரம் டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சியா பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்ததுக்கு தான் டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணும்போது பேசியிருந்திருப்பாங்க. இத பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து காண்டாகி இருந்திருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள ஒரு சண்டை மாரி வந்திருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சண்டைக்குள்ள வந்து இன்டர்ஃபர் ஆயிருப்பான். அதோட பத்தி நம்ம சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ வாங்க சாப்டர்க்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, தி டெம்பஸ்ட் கில்ஃபோர்ட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர். அது மட்டும் இல்ல, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் டைகர் மெர்ச்சன்ட்டோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு மெர்ச்சன்ட்டு. அந்த கில்டுலயே பார்த்தீங்கன்னா, இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ஆளு, அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவனுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 45. இவனுடைய சர்வர் ரேங்க்லயே இருக்கிறதுலயே இவன் தான் ரொம்பவும் அதிகம் அப்படி சொல்றான். இவன் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இருக்கிறான் அப்படி சொல்லி காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட தான் கேட்கறான். சரி, இவன் பார்த்தீங்கன்னா, அங்க அவ்வளோ நேரமா லைன்ல தான் நின்னுக்கிறான். அவனுடைய ஸ்வாட வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்றதுக்கோசம். அங்க இருக்கிறவன்லாம் பார்க்குறான். யார்றா இவன்? இவன் வந்து என்னடா இங்க நின்னுக்கிறான் அப்படி சொல்லிட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு போன ஸ்வாட பார்த்து தான் நின்னுக்கிறான். நான் வந்து இந்த ஸ்வாடு கூட நிறைய மெமரிஸ் வச்சிருக்கேன். ஆனா, இந்த ஸ்வாட வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட எதுவுமே குடுத்தாலும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வாட வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ண முடியாது. இது அவ்வளதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபிக்ஸ் பண்ண முடியாதா? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வருந்துறான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன பார்த்தேன். இவனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இங்க வந்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இவனுங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா ஆயும் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க பொருள வந்து ரிப்பேர் பண்ணி இங்கேயே நின்னுக்கிறாங்க. நான் ஆச்சுன்னு தான் இங்க நான் பார்க்க வந்தேன் அப்படி சொல்றான். ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் இங்க நின்னுக்கிறீங்க? உங்க ஸ்வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவனுங்க சொல்றானுங்க, "ஐய்யய்யோ! இந்த டெம்பஸ்ட் கில்ஃபோர்ட் இங்க என்ன பண்றான்? இவன் தான் ரொம்ப ஹை ரேங்க்கான ஒரு பிளேயர் ஆச்சே!" அப்படி சொல்லிட்டு அவனுங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பயத்துல நடுங்குறானுங்க. இல்ல, இல்ல. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, சரி. நீங்க வந்து பாருங்க. நாங்க வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த துட்ட அப்படியே பிச்சுன்னு கிளம்புறானுங்க. உடனே அவனுக்கு புரியல. அவன்கிட்ட கேட்குறான் ஹீரோ கிட்ட. "என்ன இது? இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறான். "இந்தாங்க இதான் என் ஸ்வாடு ரெடி பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி குடுக்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வாட வாங்கி சரி காட்டுங்க நான் ஃபிக்ஸ் பண்றேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாங்கி அத பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இத முடிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோவால அத ஃபிக்ஸ் பண்ண முடியல. "ஏய் என்னடா பார்த்துன்னு இருக்கிற? சீக்கிரமா இத ஃபிக்ஸ் பண்ணு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் பார்க்குறான். ஆஹா! இவன் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் டி கிரேட் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவனுடைய ஸ்கில்லு ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கிறான். ஹீரோ தான் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எதையும் யோசிக்கக்கூடாது அப்படி சொல்றான். ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோ மைண்ட் ஃபுல்லா அந்த சியான் நெனப்பு தான் வருது. இவனுக்கு வந்து எதுவுமே பண்ண போறானுங்க. அடடே! என்னடா இது அப்படி சொல்லிட்டு ஹீரோ தான் நெனச்சுன்னு இருக்கிறான். சரி காண்டாயி பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேலைய ஒழுங்காவே செய்யல. இவன் பார்த்தீங்கன்னா, செம்ம சந்தோஷமா இருக்கிறான். ஆஹா! என்னுடைய ஸ்வாட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் அது கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செம சந்தோஷமா இருக்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ஸ்வாட சரியா ரிப்பேர் பண்ணாம உடைச்சுட்டான். Repair has failed. Bastard sword had become unusable. உடனே அவனுக்கு சரி சாக்காயிடுச்சு. "என்ன? என்னோட ஸ்வாடு உடைஞ்சு போச்சா?" அப்படி சொல்லி. "ஏன் இது மாரி பண்ற?" அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலாம் பார்த்தா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, எப்பயோ அந்த விட்டு கிளம்பிட்டான். "என்ன இது? இவன் ஏற்கனவே லாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டானா?" அப்படின்னு பார்க்குறான். Mr. Zig has logged out from Arpedia Online. "டேய்! நீ எப்படியா இருந்தாலும் இங்க தானே வரணும். உன்ன வரும்போது நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் சரி காண்டா வரான் ஹீரோ மேல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டஞ்சனோட என்ட்ரன்ஸ்ல நின்னுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் நின்னுக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த டஞ்சன் முன்னாடி போனோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய பேரெல்லாம் போட்டு வருது. ஹீரோ தான் அத கண்டுபிடிச்சான் அப்படி சொல்லி. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த பார்பர் டஞ்சனுக்குள்ள போலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சியா பொண்ணு தான் சொல்லுது. உடனே அவனுங்க தான் பேசினுக்கிறானுங்க. அந்த சியா பொண்ணுகிட்ட. இந்த டஞ்சனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கிங்டத்தையே பார்த்தீங்கன்னா, நடுநடுங்க வச்ச ஒரு விட்ச் தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் மோசமானவ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவள பயமுறுத்தினுக்கிறானுங்க. ஆமா. ஆனா நீ கவலைப்பட தேவல்ல. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளாவே முடிச்சுருவோம். நீ வந்து எங்கள நம்பலாம். அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவன் தோள் மேல கை போட போறான். அப்பதான் பார்த்தீங்கன்னா, வெயிட், வெயிட், வெயிட் அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். அண்ணா மூச்சு வாங்கிக்கினே அப்படியே வரான். அண்ணா லேட்டா வரலையே அப்டி சொல்றான். உடனே சியா பொண்ணு திரும்பி பாக்குது. நானும் உங்களுடைய பார்ட்டில சேர்ந்துக்கலாமா? அப்டி சொல்லிட்டு ஹீரோ தான் கேட்கறான். உடனே அந்த பொண்ணு, ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. மிஸ்டர் நன்றி கெட்ட பிளாக் ஸ்மித் நீங்க வந்துட்டீங்களா? அப்டின்னு சொல்லுது சந்தோஷமா. உடனே ஹீரோ என்ன நன்றி கெட்டவனா? நீ என்ன அப்டி சொல்ற? அப்டி சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா நான் வந்து உங்கள சேவ் பண்ணாலும் நீ வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பரா தேங்க் கூட சொல்லவே இல்லையே! அப்டி சொல்லினுக்குது. சரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு, அது மாரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே வந்துட்டீங்க. சூப்பர் வாங்க நம்ம இப்போ போயி இந்த டஞ்சன கிளியர் பண்ணலாம். வெல் நான் தான் சியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சர் அப்டி சொல்லுது. ஹீரோவுக்கு வந்து கை குடுக்குது. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா கை குடுக்காம, ரொம்ப நன்றிங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு. என்ன வந்து டேக் கேர் பண்ணிட்டீங்க அப்டி சொல்றான். உடனே அந்த பொண்ணு, கண்டிப்பா, கண்டிப்பா. சரி வாங்க உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அவங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. இதுதான் பிளாக் ஸ்மித் ஜிக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
ஆல்டன் அதுக்கப்புறம் கிரேட்ஸ் அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. உடனே அவங்க பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தான் சொல்லுது, இவங்க 2 பேரோட லெவல் பார்த்தீங்கன்னா 70 அப்படி சொல்லுது. உடனே அவனுக்கு சரியான ஷாக்கு. டேய் டேய் என்னடா இவன் இவன் வந்துட்டானே என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். உடனே இன்னொருத்தன் சொல்கிறான், கவலைப்படாத நம்ம இவனை பார்த்துக்கலாம். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பிளாக் ஸ்மித் அப்படி சொல்லி நினச்சினுக்கிறான். இன்னும் நம்ம யோசிச்சுனுக்கிறான். உடனே ஹீரோ தான் பேசுகிறான். உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், என்ன நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்க? இவன் வந்து ஒரு பிளாக் ஸ்மித். இவனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த டஞ்சனில் வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படி கேட்குறான். உடனே அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது, இவனோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து பார்த்தேன் இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு என் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படி சொல்லுது. உடனே அவன் கேட்குறான், என்ன ஸ்ட்ராங்கான ஒருத்தனா? நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதுமாரி ஒரு பிளாக் ஸ்மித் வந்து ஒரு காம்பேட் எபிலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படி சொல்லி அப்படின்னு பார்க்குறான். உடனே இதை தான் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் நான் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படி சொல்கிறான். நான் வந்து உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறேன். நீங்க வந்து என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன்கிட்ட அப்படியே வழியிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டஞ்சனுக்குள்ள இட்டுட்டு போங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்லெஸ் தனமா எதுவும் பேச மாட்டேன் அப்படி சொல்லினுக்கிறான். உடனே அவனுக்கு சரி கண்டாகுது. என்னடா இவன் வந்து தொத்தினே இருக்கிறானே அப்படி சொல்லிட்டு, சரி சரி வா உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். உடனே அவன் கூட இருக்கிறவன் குண்டு பையன் கேட்கறான், என்ன இது நீ அவனை வந்து கூட்டிக்கிட்ட எப்படி அது அப்படி கேட்கறான். அதுக்கு வந்து நீ வந்து பேசாத. நம்ம வந்து இப்போ அவனை அடிச்சு தொத்திட்டா அந்த ஸ்ரீயா பொண்ணுக்கு நம்ம மேல டவுட் வந்துரும். என்னடா இது இவங்க அடிச்சு தொத்துறான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து உள்ள போனோனையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகூடமா எதனா பேசின்னு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடலாம். அப்படி இல்லைனா வந்து மாஸ்டர் கிட்ட அவனை விட்டுடலாம். அவன் வந்து ஒரு பிளாக் ஸ்மித் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில்லத்தனமா இவனுங்க யோசிச்சுன்னு உள்ள போறானுங்க. ஹீரோவும் ஆஹா! ஒரு வழியா இவனுங்க என்ன உள்ள சேர்த்துட்டானுங்கோ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ உள்ள போறான். உள்ள உள்ள போனா பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அண்டர் சோல்ஜரும், அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜருமா தான் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜ், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வார்ட்ஸ்மேனு. மேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃபயர் எலமெண்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வீல் ஸ்லாஷ் அப்படி சொல்லி யூஸ் பண்ணி எல்லா ஸ்கெலிட்டனையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெட்டி தள்ளுறான். உடனே இத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சியா பொண்ணு செம ஷாக் ஆகுது. வாவ்! இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படி சொல்லுங்குது. உடனே இத பார்த்தோனயே அவன் தான் சொல்றான், ஓஹோ! இவ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்னுடைய திறமைய பார்த்து இவ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விரும்ப ஆரம்பிச்சுட்டா. இது ரொம்ப சூப்பரு. நான் ரொம்ப கூலான ஒரு ஆளு அப்படி சொல்லுங்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, இவன சொல்ல ஹீரோவ பார்த்து தான் பேசினுக்கிறா. நீ நீ எப்படி உன்னால இவ்வளோ சீக்கிரமா இத பண்ண முடியுது? நீ தான் இருக்கிறதுலயே ரொம்ப அமேசிங் அப்படி சொல்லுங்குது. இத பார்த்து அவனுக்கு சரி காண்டாது. என்ன இவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரேமெல்லாம் எடுத்துக்கிறான் அப்படி சொல்லி ஹீரோ மேல காண்டாகுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டன் மாஸ்டரு, மாப் மாஸ்டரு, அந்த வுட் மான்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, போட்டு சரமாரியா அட்டாக் பண்றான். அந்த மான்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட சாவுது அப்படியே. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்றான், இந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டருடைய வீக் பாயிண்ட் இதுல மண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் வச்சு அந்த மண்டையில அட்டாக் பண்றான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா மாஸ்டரையும் போட்டு தள்ளுறான். இன்னும் ஒரு ட்ரீ மாஸ்டர் தான் வருது. அது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பவர்ஃபுல்லான இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர். ஹீரோ பார்க்குறான், அடச்சே! என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாப் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ள முடியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, வேற வழி கிடையாது. இத வந்து நான் போட்டு தள்ளி கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணுறதுக்காக போறான். இந்த மாஸ்டரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, இதோட ஹார்ட் தான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, அவன ஸ்வாட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டருடைய ஹார்ட்லயே இறக்குறான். இறக்குனோனே பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டருடைய வெற்றி சிதறுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணதுனால ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாமினா வந்து காலியாயிடுச்சு. நீ போய் சோறு தின்னு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. Running out of stamina, please consume some food. அடாச்சே! என்னடா இது? நம்ம வந்து சும்மா தான் ஓடுனோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டாமினாலாம் இப்படி குறையுதே! அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்ம கடுப்பாகுறான். சரி, சரி ஏதோ ஒண்ணு பரவால்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை பிரெட்ட வாங்குனது நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். உடனே அந்த சியா பொண்ணு தான் பார்க்குது. வாவ்! வாவ்! நீ ரொம்ப சூப்பரா சண்டை போடுற. அந்த மாப் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, உன்னால எப்படி தனி ஆளாவே கிளியர் பண்ண முடியுது அத்தன மாஸ்டர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஹீரோவ பார்த்து சந்தோஷப்படுது. ஆனா அவன் பார்த்தீங்கன்னா, செம்ம டென்ஷன் ஆகுறான். இந்த பேஸ்டர்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தைரியம் இருந்தா, என்னுடைய ஃப்ரேம், என்னோட க்ளோரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இவன் அவனுக்கு அட்டெண்ட் பண்ணி அவன் பக்கமா திருப்பி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல செம்ம காண்டா வரான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன பார்க்குறான். ஓஹோ! நம்மளுடைய பிளான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லினுக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா இப்படியே விட்டா சரியாவாது. ஹீரோ சீக்கிரமா கொல்லாகணும் அப்படி சொல்லினுக்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அதோடைய வில்லம்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மானாவ கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவன நோக்கி அட்டாக் பண்ணுது. ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஹோ! இது கிட்ட வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட வச்சு பார்த்தீங்கன்னா, டிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கவுண்டர் ஸ்மாஷ் அப்படி சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஹீரோ பக்கமா திருப்பி விட்டுறான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணி ஹீரோவோடைய மார்லயே அட்டாக் பண்ணிடுச்சு. Fall into a paralyzing state for 10 minutes. The movement will gradually decreasing. இந்த வில்லம் பட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு நகரவே முடியாது. உடனே ஆஹாஹாஹா! இந்த என்னுடைய ஹிட்டன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி ஒர்க் ஆயிடுச்சு. அப்படி சொல்லி சந்தோஷப்படுறான். இந்த
அந்த மான்ஸ்டர் யூஸ் பண்ணுற அந்த ஸ்கெலிட்டன் யூஸ் பண்ணுற அந்த அம்புல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான வந்து பார்த்தீங்கன்னா, வலி தரக்கூடிய டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு உயிரே பராமல் வலிக்கும் அப்படி சொல்லுங்கிறான். உடனே இந்த அம்பு பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த சியா பொண்ணு, "ஓ! ஜீக் உங்களுக்கு ஒண்ணுமே ஆவலையே!" அப்படி சொல்லி கேட்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, வலியில கதறான். ஆனா பார்த்தீங்கன்னா, அத வெளிய காட்டியுமா, இதெல்லாம் ஒரு ஆரோ தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே ஆவாது" அப்படி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ல நோட்டிஃபிகேஷன் வருது. Fall into a paralyzing state for 10 minutes. The movement will gradually decreasing. அடச்சே! இந்த பெயின் என்னால தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்சார் போர்ட்ல மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சென்சார் வச்சுட்டேன். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உயிரே போறாம வலிக்குது அப்படி சொல்லிக்கிறான். உடனே அவனுங்க 2 பேரும் தான் வந்து ஹீரோவ கலாய்க்கிறாங்க. அடச்சே! என்னடா இது உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதாகுற இந்த அம்புலேருந்து கூட எக்சர்சைஸ் ஆக முடியலையா? நீ இருக்கத்திலேயே வீக்கான ஒருத்தன். நீ ஒரு ஸ்டூபிட் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கலாய்க்கிறானுங்க. ஹீரோவால பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியல. கம்முனு நின்னுக்கிறான். அவனுங்க தான் சொல்றாங்க, "நீ வந்து கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால கேரி பண்ணி தூக்கிட்டு போ முடியாது. நீ கொஞ்ச நேரம் பார்த்து வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, சியா பொண்ணு கத்துது, "என்ன? முடியாது. அவன தனியா விட்டு நான் வரமாட்டேன்" அப்படி சொல்லுது. ஆனா சியா நம்மளால வந்து அவன கூட்டு போ முடியாது சொல்றான். "பரவால்ல. நான் வந்து அவனுக்கோசரம் இங்க இருக்கிறேன்" அப்படி சொல்லுது. ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோ, "கவலைப்படாத. நான் வந்து இங்கேயே இருக்கிறேன். நீ போயிட்டு வாங்க. நான் வந்து இந்த ஸ்கில்லோட பவர் முடிஞ்சோனே நான் சீக்கிரமா உங்க கூடயே ஓடியாந்துர்றேன். நீங்க வந்து கவலைப்படாம போங்க. நான் வந்து உங்கள ஃபாலோ பண்ணி வந்துர்றேன்" அப்படி சொல்றான். உடனே அங்க இருக்கிறவங்கள பார்த்து அவனே ஓகே சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றது? வா நம்ம போலாம். நம்ம போம்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தடயத்த விட்டு போலாம் அப்படி சொல்றாங்க. உடனே சிரியா பொண்ணு, ஆனா இது வந்து சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட நாங்க வந்து போறோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகுது. உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் எடுத்து குடிக்கிறான். Intermediate antidote consumed. Paralysis effect recovered. குடிச்சிட்டோனே பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அவனுடைய பேரலைசிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிகவர் ஆயிடுச்சுன்னு வருது. அவ்வளோதான். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லோவா என்னுடைய வேலைய ஆரம்பிச்சா போதும் அப்படி சொல்றான் ஹீரோ. இப்ப வந்து அவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போயின்னுக்கிறானுங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கும் இருட்டா இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, லைட் அடிச்சுன்னே போயின்னுக்கிறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்ல பத்தி தான் பேசின்னுக்கிறானுங்க அவனுங்க. "ஏய் சியா, இந்த வில் எப்படி இருக்குது? நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்டாவும், ரொம்பவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கிற மாரி தான் வாங்குனேன்" அப்படி சொல்றான். உடனே அந்த குண்டு பையனும், "ஆமா, இது வந்து சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்ல, உன்னுடைய சூட்டுக்கு ஏத்த மாரி இது வந்து ஃபிட் ஆவுது" அப்படி சொல்லுனுக்கிறான். உடனே அந்த சியா பொண்ணு சொல்லுது, "இந்த எக்யூப்மென்ட் நிஜமாலே சீப்பான ஒண்ணு தானா? இத பார்த்தாலே தெரியுது ரொம்ப லக்ஸூரியஸான ஒண்ணு" அப்படி சொல்லுது. அதுக்கு வந்து அவன் சொல்றான், "இல்ல, இல்ல. இது வந்து சீப்பான ஒன்று தான். அது மட்டும் இல்லாம எங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ண முடியாது. உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ண முடியும். நீயே யூஸ் பண்ணு" அப்படி சொல்றான். உடனே சியா பொண்ணு, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைடு முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட திருப்பி குடுத்துடுறேன். இத வந்து அது வரைக்கும் நான் கடனா வச்சுன்னுக்கிறேன்" அப்படி சொல்லுது. உடனே அவன், "ஓஹோ! ஒரு வேளையா இது முடிஞ்சுது. நம்ம சீக்கிரமா நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தான்" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தோ ஒரு கல்லு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாஃப் மேல அடிச்சோனே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்து போய் லைட் ஆஃப் ஆயிடுது. லைட் ஆஃப் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அவன் கத்துறான். "டேய் என்னடா பண்ற? ஏன்டா லைட் ஆஃப் பண்ண?" அப்படின்னு கத்துறான். உடனே அவன் சொல்றான், "டேய் என்னான்னு தெரியலடா. ஏதோ ஒரு கல்லு வந்து பார்த்தீங்கன்னா, சடனா வந்து என் கையில பட்டு அது கீழ விழுந்து போச்சு" அப்படி சொல்றான். உடனே சீக்கிரமா லைட்ட போடுறான்றான். உடனே அவனும் சரி, சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு அத கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா, லைட் ஆன் பண்றான். லைட் ஆன் பண்ணா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் தான் நிக்குது. உடனே அவனுங்க பார்க்குறாங்க, "என்ன இது? என்ன இது? எப்படி இவ்ளோ ஸ்கெலிட்டன் சோல்ஜர் இங்க வந்து?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம ஷாக் ஆகுறானுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க சியா இல்ல. "டேய் என்னடா இது? சியா பொண்ண காணோம்" அப்படி சொல்லிக்கிறானுங்க. ஆனா சியா பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ ஓடினுக்குது. அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்லாம் அவங்க சுத்தி இருக்கிறதுனால, அவங்களால வேற வழி இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர பார்த்தீங்கன்னா, எதிர்த்து சண்டை போடுறாங்க. அடாச்சே! நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தப்பிக்க முடியாது. சீக்கிரமா அட்டாக் பண்ண சொல்லி அட்டாக் பண்ணுகிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க யாரோ ஒருத்தங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சியா பொண்ண கூட்டின்னு வேகமா ஓடினுக்குறாங்க. உடனே அந்த சியா பொண்ணு தான் கேக்குது, "யார்றா நீ? எதுக்குடா சீக்கிரமா இங்கேருந்து கூட்டின்னு போற?" அப்படின்னு கத்துது. பார்த்தீங்கன்னா, அது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். "காம் டவுன் நான் தான் இது" அப்படி சொல்றான். உடனே அந்த பொண்ணு சீரியஸா இருக்கு. "நீ நீ எப்படி இங்க வந்த? உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, வர முடியுதா? நீ வந்து பேரலைஸா தானே இருந்த" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ தான் சொல்றான், "கவலைப்படாத. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்துட்டோம். சீக்கிரமா வா. நம்ம வந்து இந்த வழியா போய் தப்பிச்சிடலாம்" அப்படி சொல்றான். உடனே அதுக்கு வந்து அந்த சியா தான் சொல்லுது, "என்ன நம்ம வந்து சீக்கிரமா போய் அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்" அப்படி சொல்லுது. உடனே அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "என்ன என்ன சொல்ற? அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் லெவலு. நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே தேவையில்ல" அப்படி சொல்றான். இந்த டஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, 45 லெவலுக்கு மேல இருந்தாலே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து செம்ம ஈஸியா இருக்கும். அவங்க வந்து 70வது லெவலு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா அந்த மாஸ்டர்லாம் தோற்கடிச்சுருவாங்க அப்படி சொல்றான். அவன் சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா அந்த எல்லா மாஸ்டரையும் தோற்கடிச்சு மூச்சு வாங்கின்னு உட்காந்துக்கிறாங்க. அடாச்சா! நம்ம ஒரு வேலைய இத முடிச்சுட்டோம். ஆனா இவ்வளோ மாசம் எப்படி வந்தது? அந்த சியாப்ப வேற காணுமே அப்படி சொல்லுங்கிறாங்க. உடனே அவன் தான் கூட வந்தவன் தான் பார்த்துட்டு சொல்றான், "டேய் இங்க வந்து பாரேன் இங்க என்ன இருக்கு?" அப்படி சொல்லி அப்படின்னு பார்க்குறான். உடனே அவன் வந்து பார்த்தா, அவங்க 2 பேருக்கும் சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அங்க செமி ரேரான பார்த்தீங்கன்னா எக்யூப்மென்ட் நெறைய இருக்குது. உடனே இத பார்த்து அவங்களுக்கு சரியான ஷாக்கு. என்ன இந்த ரேரான ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இங்க தனியா கீழ கிடக்க முடியும்? அப்படி சொல்லுகிறான். உடனே இப்ப நம்மளுக்கு அதுவும் முக்கியம். சீக்கிரம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பணக்காரன் ஆக போறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, செம்ம சந்தோஷமா வரானுங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்துங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா, நீங்க வந்து இந்த லூட்ட நீங்க 2 பேரும் ஆளுக்கு பாத்து பாத்து எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. அப்படி சொல்லி ஒருத்தன் வரான்.
உடனே அவங்க 2 பேரும் சரியான ஷாக்கு. "ஏய் நீ என்ன நினச்சுன்னுக்குற? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுது தான். நாங்க தான் இத கண்டுபிடிச்சோம்" அப்படி சொல்றான். உடனே அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கண்டுபிடிச்சுட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராஷான ஒரு 2 பேர் தான். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருச்சு. "ஓஹோ! நீங்க தானா அது? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் நீங்க வச்சுட்டு இருக்கலே அந்த ஐட்டம்ஸோட ஓனரு" அப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நின்னுக்குறானுங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 100ல இருக்குது. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் சார்லஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி தான் வந்துக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் பத்தி பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல தேடி பார்த்துக்கிறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேம் வே கேம் வேர்ல்டுல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொண்ணுங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் இருந்திருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கூட மீட் பண்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கேம் உள்ளயே வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரால அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஏதாச்சும் வந்து தெரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா, அது கேம் உள்ள வராதனால. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, யாராலும் கான்டாக்டே பண்ண முடியல. இவனுங்க வந்து எதனா பண்ணி விட்டுருவானுங்க. அப்படி சொல்லுங்கிறான். இவனுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இதே மாரி விட்டா இவனுங்க வந்து நெறைய தப்பு பண்ணுவானுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ தான் பிளான் போட்டு, சீக்கிரமா இத முடிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிக்கிறான். அது வந்து ஹீரோ என்ன பிளான் பண்ணிக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நெறைய எக்கச்சக்கமான மான்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் இப்ப வந்தாங்க பாத்தியா, அந்த ஹண்டர்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா, கழட்டி கச்சு அவங்கள மாட்டி விட்டுக்கிறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் கையில மாட்டி செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டோனே பார்த்தீங்கன்னா, அவங்க லூட் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எடுத்துன்னு போய் இவங்க கிட்ட போட்டாங்க. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் கதறானுங்க. "ஏய் எவ்வளோ தைரியம் தான் பார்த்தீங்கன்னா, என் லூட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எடுப்ப ட்ராஷ்" அப்படி சொல்லி கதறானுங்க. அவனுங்க மறையத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க கண்ணு முன்னாடியே வேணும்னே தெரியிற மாரி போயி, அவங்க லூட் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டுக்கிறான். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "ஏய் பேஸ்டர்ட் அத வச்சுட்டு போடா. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தங்க. எங்க லீடர் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படி சொல்லுங்கிறாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, அத எடுத்துன்னு வந்துட்டான். அத எடுத்துன்னு வந்தா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போட்டு இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, ட்ராப் பண்ணி வச்சுட்டுக்கிறான். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் சரி கண்டாகுறாங்க. "எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து எங்களோட ட்ரெஷர்ஸ் எல்லாம் திருடி வருவ" அப்படி சொல்லி. உடனே அவங்க சொல்றாங்க, "ஏய் நாங்கலாம் எதுவும் பண்ணல. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்" அப்படி சொல்ல வரானுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவனுங்க எதுவுமே காதுல வாங்காம பார்த்தீங்கன்னா, அவங்கள போட்டு சரமாரியா அடிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கள கொன்னுடுறானுங்க. அந்த கேம் விட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டெட் ஆகி வெளியவே போயிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இங்க ஹீரோக்கும் அந்த சியா பொண்ணுக்கும் சிஸ்டம் போர்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வருது. உடனே அந்த சியா பொண்ணு தான் வந்து பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! என்ன இது நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் ஆயிட்டு வெளிய போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க வந்து டெட் ஆயிட்டு இருக்கணும்" அப்படி சொல்லுது. உடனே அதுக்கு வந்து ஹீரோ தான் சொல்றான். "இல்ல, இல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிய போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்காம்" அப்படி சொல்றான். உடனே சியா பொண்ணு கேக்குது, "என்ன அப்படியே அவங்க வந்து என்கிட்ட சொல்லல" அப்படிங்கிறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "அது எனக்கு தெரியாது. நீ வந்து அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோ" அப்படி சொல்றான். உடனே அந்த பொண்ணு, "ஓ! ஆமா அவங்க வந்தாங்கன்னா நான் கேட்டுக்கிறேன்" அப்படி சொல்லுது. ஆனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வில்லத்தனமா அவங்க வந்து மறுபடியும் அந்த கேம்குள்ள லாகின் ஆகவே முடியாது. அப்படி சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சரி வா நம்ம போய் பார்த்தீங்கன்னா, இந்த டன்ஜன் எல்லாத்தையும் போய் ஹண்ட் பண்ணி கிளியர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போயின்னுருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லெவல் வந்து 38, 42 இருக்கிறதுனால இவங்களால ரொம்ப தூரம் போ முடியல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டயர்ட் ஆயிடுறாங்க. இப்ப வந்து அந்த சியா பொண்ணு சொல்லுது, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே இந்த டன்ஜன ரைட் பண்ணி போ முடியாது. நம்ம வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோகமா சொல்லுது. இனிமே பார்த்தீங்கன்னா, நம்மளால இந்த கேம வந்து ப்ளே பண்ண முடியாது. நம்ம வா வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வந்து ஹீரோ, இரு இரு வெயிட் அ மினிட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வந்து இந்த பாஸ் மாஸ்டர தோற்கடிக்கலாம். நம்ப ஏற்கனவே கிட்ட வந்துட்டோம். வா! அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் மாஸ்டர் ரூமுக்கு தான் வந்து ஹீரோ கூட்டின்னு போறான். இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.